எப்படியும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. சோ எப்படியும் வந்துட்டு யூடியூப்ல வரும் அப்படிங்கறதுனால வந்துட்டு நம்ம ஒரு இதை வந்து அவ்வளவா ப்ரொமோட் பண்ற மாட்டோம் நம்ம. பட் ஈவன் யூடியூப் வீடியோஸ் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. சோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச நேரம் பார்த்தது வந்து 6 நிமிடத்துக்கு மேல வந்துட்டு யாருமே பார்க்க கிடையாது. சோ என்னதான் வந்துட்டு நமக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் இருந்தாலுமே, என்னதான் வந்துட்டு நமக்கு வந்து பேக்கப் இருந்தாலும் கூட லைவா ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி வராது. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கன்சல்டன்ட், ஆன்லைன்ஸ், லைஃப் லைன்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு நீங்க இன்வைட் பண்ணலாம் இந்த செஷனுக்கு. அண்ட் எஸ்பெஷலி ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சோ அதுல நம்ம பார்க்க போறது அர்பன் கலரோட வாவ் ப்ரோ ஷேப்பிங் அண்ட் டிஃபைனிங் கிட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாண்ட் ஃபுல்லர் ஃபிளாலெஸ் ப்ரோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட ஹைலைட் என்ன நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு MLM இண்டஸ்ட்ரியிலும் இப்படி ஒரு அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. இட்ஸ் a very good prestigious moment வந்துட்டு நமக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட். இது மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், இல்ல வந்துட்டு ஒரு பியூட்டிஷியன்ஸ், இவங்க எல்லாம் தான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனல் கிட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரீட்டைல் மார்க்கெட்ல, ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ கிட் அவைலபிளா இருக்கு. பட் நம்மளோட மோதி கேர்ல ஃபர்ஸ்ட் எவர் இன் MLM இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த ப்ரோ ஷேப்பிங் அண்ட் டிஃபைனிங் கிட் இருக்கு. நோ அதர் காம்படிட்டர் கம்பெனி, ஈவன் காஸ்மெட்டிக்ஸே மெயின் அப்படின்னு நினைக்கிற ஒரு மெயின்லாம் வச்சுட்டு இருக்க MLM இண்டஸ்ட்ரியில கூட, MLM கம்பெனில கூட இந்த ப்ராடக்ட், இப்படி ஒரு அட்வான்ஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதுக்கு எஸ். அண்ட் இந்த கிட்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்வீசர்ஸ் இருக்கும். ட்வீசர்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐப்ரோஸ் நம்ம பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஹேர் க்ரோத் திரும்ப வரும் இல்லையா. அந்த அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது நமக்கு ஹேர் க்ரோத் சரியா வளரல, இல்ல அங்கங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோ வந்து கரெக்டா ஷேப் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரஷ். ஸோ இது வந்து ஸ்பூலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பூலி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ்ல இருக்கக்கூடிய அதை ஃபோம் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு ஃபுல்லர் பிரஷ். ஸோ இந்த பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் பிரஷ் மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்றது. ஓகே. அண்ட் இந்த பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பேலட் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேலட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வேக்ஸ். ஓகே. இது வந்து ஒரு சிந்தட்டிக் வேக்ஸ். ஸோ அதனாலதான் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து 100% வெஜிடேரியன் சொல்றாங்க. இது கம்ப்ளீட்லி வெஜிடேரியன் வேக்ஸ். ஸோ இந்த வேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரோ வந்துட்டு ஒரு ஷேப்பிங் கொண்டு வரதுக்கும் அது அகெயின் வந்துட்டு நமக்கு கலையாம இருக்கிறதுக்கும் இந்த வேக்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது எஸ்பெஷலி இந்த போட்டோ ஷூட், இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு மேக்கப் பார்ட்டி அட்டென்ட் பண்றோம், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நீங்க இந்த வேக்ஸ் யூஸ் பண்றது ஐப்ரோஸை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டிஃபைன்டா காட்டும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுடர்டு ஐப்ரோ கொடுத்துருக்காங்க, ஐப்ரோ பவுடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல நீங்க யூஸ் பண்ணலாம். வெட் ஃபார்ம் அண்ட் ட்ரை ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ப்ரோ ஷேப்பிங் அண்ட் டிஃபைனிங் கிட். ஸோ இது எதுக்காக பேசிக்கலி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ், அதாவது ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ரோ ஷேப்பிங் கிட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ஒரு ப்ளூம்டு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காகவும், ஒரு ஃபுல்லரான ஒரு ஐப்ரோஸ். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து கலரே இருக்காது. ஐப்ரோஸ் நல்லா இருக்கும் பட் கலர் இருக்காது. எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் கலரே கிடையாது. ஸோ சில பேருக்கு வந்து ஐப்ரோஸ் நல்லா திக்கா இருக்கும், நல்லா டார்க்கா இருக்கும். ஓகே. பட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும், மெல்லிசா இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரியான மிஸ்மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து வாவ் ப்ரோ ஷேப்பிங் அண்ட் டிஃபைனிங் கிட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து மீடியம் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டான விஷயமே பாத்தீங்கன்னா மீடியம் கவரேஜ் தான். ஸோ ரொம்பவே நேச்சுரலான ஒரு லுக் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஐப்ரோ பென்சில், இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே அந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்றோம் இல்லையா. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி அதை வந்து லைட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது, லைட்டர் டோன்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதை ரொம்ப நேச்சுரல் லுக் நம்மளால கொடுக்க முடியும்.
சோ இங்க வந்து மீடியம் கவரேஜ்லயே கொடுத்துருக்காங்க. சோ நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சோ ரொம்ப நேச்சுரல் லுக் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, லாங் லாஸ்டிங்காவும் நமக்கு இருக்கும். பிளஸ் ரொம்ப லைட் வெயிட்டும் இல்லை. நீங்க ஏதோ வேக்ஸ் எல்லாம் போட்டு அப்ளை பண்ணோன்னே ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படிலாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட். ஓகே. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோனைஸ்ட் பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு இதுல ஆட் பண்ணிருக்காங்க. சோ மைக்ரோனைஸ்டு பிக்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி பிக்மெண்ட்ஸ் அதுல இருக்கிறதுனால நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, ட்ரை ஃபார்ம் வெட் ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு லாங் லாஸ்டிங் ரிசல்ட் தரும். சோ நம்ம ஐப்ரோஸ்குள்ள சின்ன சின்ன கேப்ல கூட போயிட்டு அது ஃபில் ஆகி நமக்கு லாங் லாஸ்டிங் ரிசல்ட் தரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ட்வீசர் இருக்கு, ஆங்குலர் பிரஷ் இருக்கு, அண்ட் க்ரூமிங் பிரஷ் இருக்கு. ஓகே. இது தவிர்த்து நமக்கு 2.2 கிராம்ல வந்துட்டு வேக்ஸ் பிளஸ் 3.2 கிராம்ஸ்ல வந்துட்டு பவுடரும் நமக்கு கொடுத்திருக்காங்க. 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட் அண்ட் cruelty ஃப்ரீ ப்ராடக்ட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பிளஸ் ஆப்தல்மாலஜிஸ்டும் வந்துட்டு சர்டிஃபை கொடுத்திருக்காங்க. வெரி சேஃப் டு யூஸ், அதாவது ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. அண்ட் ரொம்ப ப்ராடக்ட் வந்து லைட் வெயிட் ஆன ப்ராடக்ட். சோ இதுல என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு பவுடர். சோ இந்த பவுடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்றதுக்கும் சரி, இல்ல வந்து ஐப்ரோஸ் கிரியேட் பண்றதுக்கும் சரி நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இதை வந்து தெரியாதவங்க கூட ப்ரொஃபஷனலி வந்துட்டு ஐப்ரோஸ் எல்லாம் டிரா பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்க ஐப்ரோஸை ரீஷேப் பண்றது வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் லாங் லாஸ்டிங்காவும் நமக்கு இருக்கு. சோ இதோட யூஎஸ்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நேச்சுரல் ஐப்ரோ லுக் கிடைக்கும். சோ எந்த ஸ்கின் டோன்ல இருந்தாலுமே இது மேட்ச் ஆகும். சோ இங்க பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஈவன் டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கும் இது நேச்சுரல் லுக் தான் தரும். அண்ட் லைட்டர் ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் கவரேஜான ஒரு லுக் தான் நமக்கு கொடுக்கும். அண்ட் ரொம்ப சாஃப்ட் ஃபைனஸ்ட் பவுடர் இதுல இருக்கிறதுனால நமக்கு பிக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ கொஞ்சமா எடுத்தாலே நமக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்துட்டு ஈஸியா வந்துடும். அண்ட் வேக்ஸ், ஸோ ஐப்ரோஸ் எந்த மாதிரி ஷேப்ல வந்துட்டு நமக்கு வந்து வேணுமோ அந்த ஷேப்ல வந்துட்டு நீங்க வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிரஷ் யூஸ் பண்ணி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் லாங் லாஸ்டிங் லைட் வெயிட் ப்ராடக்ட், ரொம்ப ஈஸியா உங்களால அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாமே நமக்கு பாக்ஸ்லயே வருது. ட்வீசர்ஸ் அண்ட் ஸ்பூலி அண்ட் ஆங்குலர் பிரஷ். ஸோ தனியா வந்துட்டு நம்ம வந்து போயிட்டு ஒரு ஐ மேக்கப்கான ஒரு பிரஷ் வாங்கணும், ஒரு ப்ரோக்கிட்டுக்கான ஒரு பிரஷ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 இருந்து 2000 ருபீஸ் வரைக்கும் நமக்கு செலவாகும். இந்த 3 பிரஷஸ் நீங்க தனியா வாங்குறீங்க இன்க்ளூடிங் ட்வீசர்ஸ். பட் இங்க நமக்கு அந்த 3மே சேர்ந்து காம்பாக்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். போட்டுட்டோம், நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு டைம்ல வந்துட்டு கசக்கிட்டோம் இல்ல முகத்தை தொடச்சிடும் அப்படின்னும் போது ஸ்மஜ் ஆகாது, ஃபேஸ் ஃபுல்லா வந்துட்டு அது ஸ்மஜ் ஆகாது. அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் டெமோ செஷன் பண்ணும்பொழுது இல்ல தனியா ஒரு செஷன் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா. ஸோ அதுல வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ ஷேப், என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஷேப்புக்குமே இதை யூஸ் பண்ணலாம் ஆல்மோஸ்ட். இந்த அப்ளிகேஷன் ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டீசர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரே ஹேர் ஏதாவது இருக்கு, பேபி ஹேர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம அன்வான்டட் ஹேர்ஸ் எல்லாம் பிளக் பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வேக்ஸ். ஸோ வேக்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து கோம் பண்ணும்போது அந்த ஸ்பூலியை யூஸ் பண்ணி நீங்க வந்து கோம் பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப டிஃபைன்டா நிற்கும். ஓகே. அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து ஐப்ரோல கோலர் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஐப்ரோஸ் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு ஐப்ரோஸ் வந்து ஷேப் வேற மாதிரி இருக்கும், இல்ல வந்துட்டு ஏதாவது கட்டா இருக்கும், ஏதாவது ஸ்கார் இருக்கலாம். சோ அங்கங்க நிறைய கேப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐப்ரோஸ் கேப்ல இந்த ஆங்குலர் பிரஷை யூஸ் பண்ணி பவுடர் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே. சோ இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் இதை வந்து வெட் ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஃபார்ம்லயும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆங்குலர் பிரஷ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வேக்ஸ் எடுத்து நம்ம வேக்ஸ் அப்ளை பண்ணிடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்குலர் பிரஷ் எடுத்து ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த பிரஷ்ல வந்துட்டு நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அந்த பவுடர்ல டிப் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் லுக் கொடுக்கும்.
இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. வெட் ஃபார்ம்ல பண்ணும்போது கலர் டார்க்கா கிடைக்கும், ட்ரை ஃபார்ம்ல பண்ணும்போது கலர் ரொம்ப லைட்டர் ஷேட்ல நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா வேணும், இல்ல நம்ம கொஞ்சம் ஹெவியா மேக்கப் பண்றோம், அந்த டைமுக்கு இது கொஞ்சம் ஹைலைட்டா தெரியணும் பொழுது நீங்க வெட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி டெய்லி யூசேஜுக்கு ட்ரை ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம், ரொம்ப நேச்சுரல் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் இதுல வந்து இன்னொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் செரிசைட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து நியூ ஜென்ரேஷன் டெக்னாலஜி, லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேக்கப்லயும் பாத்தீங்கன்னா இப்போ லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப மெல்லிஸா இருக்கும், லைக் ரொம்ப டைனி சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ நமக்கு வரையறதும் ரொம்ப ஈஸி, அப்ளை பண்றதும் ஈஸி, அண்ட் நேச்சுரல் லுக் ரொம்பவே ஈஸியா நமக்கு நேச்சுரல் லுக் கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. எஃபர்ட்டே இல்லாம யார் வேணாலும் புதுசாக யூஸ் பண்றவங்க கூட இந்த ப்ரோ டிஃபைனிங் கிட்ட வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா பிளெண்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியா பிளெண்ட் ஆகுற ஒரு ப்ராடக்ட். ஓகே, நான்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ், பாரபன் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ அண்ட் நானோ இன்கிரீடியன்ஸ் ஃப்ரீ. நானோ இன்கிரீடியன்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா சிலிகான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய வந்து சிலிக்கா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி கலர் காஸ்மெட்டிக்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் அது. ஸோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இதுல யூஸ் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இதுல எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், இதுல வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லை. அண்ட் 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட். ஸோ வெஜிடேரியன்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் 100% க்ரூயல்டி ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ எந்த விதமான ஒரு அனிமல்ஸ்லயும் இந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணல. அண்ட் ஆஸ் பர் மோதி கேரோட எத்திக்ஸ் எல்லாம் as per ethicals, மோதி கேரோட எத்திக்கல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் dermatologically and ophthalmologically tested. So இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஐ எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க, சர்டிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க, ரொம்ப சேஃப்டி யூஸ் அப்படின்னு. அண்ட் பேக்கேஜும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் கலர்ல ஒரு ஷைனி கிளாசி பேக் தானே நம்ம இவ்வளவு நாள் பாத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி மேட்டி பினிஷ்ல இருக்க இந்த பேக்கேஜ். அண்ட் ஆட்டோ லாக் கேப் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சேஃப், வந்து பர்ஸ்ல கூட போட்டு எடுத்துட்டு போகலாம். அண்ட் பிரேக் ஆகாது அவ்வளவு சீக்கிரத்துல. வந்து உள்ளுக்குள்ள இருக்க அந்த நம்ம காம்பேக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பர்ஸ்ல வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு உடையிறது இல்லையா. ஸோ இந்த பேக் வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் எலிகண்ட் அண்ட் ஸ்டைலிஷும் கூட. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ், இதோட எக்ஸைட்டிங் பார்ட் எம்ஆர்பி 875. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓகே 875 ரூபாய் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு ஐப்ரோ ஷேப்பிங் கிட் வாங்கணுமா அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு நினைப்பீங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஐப்ரோ பென்சில் இருக்கு, ரைட். ப்ரோவேர் ஐப்ரோ டெஃபைனிங் பென்சில் இருக்கு. ஸோ அந்த பென்சில்லே நமக்கு ஸ்கூலியோட சேர்ந்து வருதே, ரைட். ஸோ இதோட டிபி பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 760 rupees அண்ட் பிவி 456 அண்ட் பிவி வந்து 16. ஸோ ஹை பிவி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நம்பர் 2, இந்த டிஃபைனிங் கிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ப்ரொஃபஷனல் பிரஷஸ் அந்த செட்டோட நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த விதத்துல நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த தனித்தனியா நீங்க ஒரு ட்வீசர் வாங்குறீங்க, நல்ல ஒரு ட்வீசர் வாங்குறீங்க, ஒரு குவாலிட்டியான ஸ்பூலி வாங்குறீங்க, இல்ல ஆங்குலர் பிரஷஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலே யூ கேன் கூகுள் இட். ஸோ இந்த பிரஷஸ் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு 3 பிரஷ்ல வெறும் பிரஷஸ்க்கான காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிபி பிரைஸ் கூட வரல. இது என்ன கேட்டா வந்துட்டு நான் ரொம்ப அஃபோர்டபுள் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், இந்த கிட் எம்எல்எம் இண்டஸ்ட்ரியில கிடையாது. எம்எல்எம் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும்
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் லான்ச் ஆகும் பொழுது நம்ம வந்துட்டு பேசின ஒரு விஷயம் தான். ஐப்ரோஸ் எல்லாம் யாருமே வந்துட்டு ரெகுலர் யூசேஜ்ல நம்ம பண்றதே இல்லையே மேடம் அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்டிருந்தோம். சோ அப்படி கிடையாது. சோ ஒன்ஸ் அந்த பென்சில் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஐப்ரோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப டார்க்கா இருக்கு அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் அது கரெக்ட் வே என்னன்றதை நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் இப்ப நம்ம வந்து அப்கிரேட் ஆகுறோம். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு அட்வான்ஸ் ப்ராடக்ட் தான். எஸ், பட் ரொம்ப ஈஸியா நம்மளால வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராடக்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு அஃபோர்டபுளான ரேட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட்டைல் மார்க்கெட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க, இல்லாட்டி கூகுள் பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்துட்டு இந்த டிபி பிரைஸோட ஒரு என்ன சொல்றது கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு தெரியும் இந்த டிபி பிரைஸ் வந்துட்டு நமக்கு வந்து அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ் அப்படிங்கிறது. பிகாஸ் 3 விதமான பிரஷஸ் பிளஸ் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வருது. அண்ட் 100% வெஜிடேரியன் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. பிளஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து சர்டிஃபை பண்ண ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அமேசிங் ப்ராடக்ட். நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைவ் டெமோ செஷன் ஆர்கனைஸ் பண்றேன். கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் கிட்டுக்கும் பிளஸ் இந்த ஐப்ரோஸ் கிட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ மீன்வைல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல போடலாம். அண்ட் எஸ், ஸோ கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டர் கிட்ல வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஆக்சுவலி அந்த ப்ராடக்ட் எதுக்குதான் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நிறைய டவுட் இருந்துச்சு. ஓகே, கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங் எதுக்காக யூஸ் பண்றோம் நான் சொல்றேன், ஓரலா சொல்றேன். கண்டிப்பா நான் லைவ் செஷன் காட்டுறேன். கான்டோரிங் கிட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஃபேஸோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப ப்ராடரா இருக்கும், டபுள் சின்னெல்லாம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஃபேஸை வந்துட்டு ஒரு ஷார்ப் ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா பெருசா இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை வந்துட்டு நம்ம வந்து குட்டியா அழகா வந்து ஷேப் பண்ணி காட்டுறதுதான் வந்துட்டு கான்டோரிங் சொல்லுவாங்க. கான்டோரிங் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர்ஹெட்ல அப்ளை பண்ணலாம். அண்ட் சீக்ஸோட சென்டர் பாயிண்ட் ஓகே இங்க அப்ளை பண்ணணும். அண்ட் ஜா லைன்ல அப்ளை பண்ணணும். எதுக்காக அப்ளை பண்ணணும்? ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்றதுக்காக. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரவுண்டா இருக்கும். ஓகே, அவங்க ஃபேஸ்ல ஒரு டிஃபரன்சியேஷன் காமிச்சு ஒரு ஷேப் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஏஜிங் லுக் வந்து அவங்களுக்கு தெரியாது. அண்ட் ஹைலைட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகே, அப்படி குட்டியா இருக்கிற டைம்ல வந்துட்டு நம்ம ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நோஸ் எடுத்துக்கோங்க, நோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது, இல்ல ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஹைலைட்டர் வந்து நோஸ் பிரிட்ஜ்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நோஸ் வந்து ரொம்ப லாங்கா பெருசா இருக்க மாதிரி ஷார்ப்பா இருக்க மாதிரி வந்துட்டு நமக்கு டிராமட்டிக்கல் லுக் கிடைக்கும். பட் ஆக்சுவலி அது பெருசாகாது, ஒரு டிராமட்டிக்கல் லுக் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் வி கேன் யூஸ் திஸ்? ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணணும், இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நம்ம எப்பப்பெல்லாம் க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லா டைமும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐப்ரோ கிட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட். ஸோ நம்ம காலையில யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஈவினிங் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டே ஆகும். அண்ட் கான்டோர் அண்ட் ஹைலைட், எஸ், ஒன்ஸ் நீங்க மேக்கப் ரிமூவ் பண்ணும்பொழுது அது கண்டிப்பா வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டெமோ வீடியோஸ் நான் வந்துட்டு கொடுக்குறேன், இல்லாட்டி ஒரு லைவ் செஷன் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ஸோ லைவா நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்துட்டு கான்டோர் அண்ட் ஹைலைட் பண்றது. அண்ட் மோரோவர் ஐப்ரோஸ் கிட். அண்ட் டெஃபினெட்லி ஐப்ரோ கிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட். நம்ம வந்து பர்ஸ்ல கூட வச்சு எடுத்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு ஒரு ஹேண்டியான ஒரு கிட். அண்ட் மேக்கப்பே நான் வேர் பண்ண மாட்டேன், நான் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு மேக்கப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட வெறும் அந்த ஐப்ரோஸ் அண்ட் ஐ மேக்கப் பண்ணும் பொழுது ஒரு சும்மா லிப்ஸ்டிக் போட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஹைலைட்டடா தெரியும். ஓகே, சோ கண்டிப்பா லாவண்யா மேம் உங்களுக்கு ஒரு லைவ் செஷன் கொடுத்துடுறோம் கண்டிப்பாக. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay, so
ஓகே டீம், எனக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இன்னொரு செஷன்ல எங்கேஜ் ஆகிருந்தோம். அகெயின் வந்துட்டு 1 hour கேப்ல வந்துட்டு இன்னொரு செஷன்ல வந்துட்டு நம்ம எல்லாரும் எங்கேஜ் ஆகணும். ஸோ எஸ், கண்டிப்பா இதோட ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஃபர்தர் டவுட்ஸ் நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அர்பன் கலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹை பிவி ப்ராடக்ட்ஸ். as a leader, as a என்ன சொல்றது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் நம்ம கோல் நோக்கி ஓடும்பொழுது நமக்கு பிவி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ப்ரீவியஸ் செஷன்ல வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருப்போம். அண்ட் அந்த செஷன்ல சொன்ன மாதிரி பிவி இங்க ஹை பிவி. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷன்ல உங்களை மீட் பண்றேன். அண்ட் நாளைக்கு 4 மணிக்கு ஷுருவாத் ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த ப்ராடக்ட், அந்த ஷுருவாத் ப்ரோக்ராம்க்கு நீங்க வந்துட்டு உங்களோட கன்சல்டன்ட்ஸ் எல்லாரையுமே அட்டென்ட் பண்ண வைங்க. உங்க கன்சல்டன்டோட சேர்ந்து நீங்களும் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.